குழுக்களாக தன்னை இணைத்துக் கொண்டு அதே நேரத்தில் உங்களுக்கு நாங்களும் சகாலாக இருக்கிறோம் என்று இந்த விளையாட்டுடைய வீராங்கனையாக 2 குழுக்கள் இதில் கலந்து கொண்டு அனைவரும் மகிழ்த்தக்க அளவுக்கு இந்த போட்டி ஆரோக்கியமாக நடைபெற்றிருக்கிறது. ஒரு செய்தியை சொன்னோம் என்று சொன்னால் நாட்டுக்கு கொண்டு பறைசாற்றுவது தான் நம்முடைய பத்திரிகையாளர்கள். எனவே எத்தனையோ நிகழ்ச்சியில எங்களுக்கு கலந்து கொள்கிற வாய்ப்பு கிடைத்தாலும் கூட நாட்டுக்கு செய்தியை கொண்டு சேர்க்கிற பத்திரிகையை சேர்ந்த நம்முடைய அருமை சகோதரோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்வதிலே நான் உள்ளபடியே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இங்க வந்தவுடனே எனக்கு என்ன நினைவு வந்ததுன்னு சொன்னால், இந்த விளையாட்டுக்கு இன்றைக்கு இந்த மாநில அரசாங்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தருகிறது என்று அந்தந்த விளையாட்டை கற்றுக்கொண்டு போட்டியிலே கலந்து கொள்ள நண்பர்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி என்ற ஒரு ஆட்சி அமைந்த உடனேயே விளையாட்டுத்துறைக்காக நிதிநிலை அறிக்கையில நாம் எண்ணுகிற அளவை விட அதிகமான நிதிநிலையிலே பணம் ஒதுக்குகிறார். இன்னும் சொல்ல போனால் அதனுடைய விளையாட்டுத்துறையுடைய அமைச்சராக இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு அன்பிற்குரிய தம்பி உதயா அவர்கள் பொறுப்பேற்ற உடனேயே இன்னைக்கு இந்தியாவுக்கே தலைநகர் எது என்று சொன்னால் தமிழ்நாடு தான் விளையாட்டுக்கே தலைநகர் என்கிற நிலை மாறி இருக்கிறது. இது வார்த்தை ஜாலத்துக்காக எல்லாம் இல்லை. செஸ் காம்பினேஷன் ஒன்று வேர்ல்டுல ஒன்று, அது டெல்லிக்கு போறதா இருந்தது. ஆனால் இவர் துணை முதலமைச்சராக டெல்லியில போய் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சருடன் கலந்து பேசி இது எங்க தமிழ்நாட்டுக்கு கொடுங்க, நாங்க சிறப்பா நடத்தி காட்டுறோம் என்று சொல்லி மாமல்லபுரத்தில் இந்த செஸ் காம்பினேஷன் உலக செஸ் காம்பினேஷன் நடைபெற்றது என்பது பாரிசோருக்கு பரிகசோர் பதம் என்று சொன்னதை போல உதாரணத்துக்காக சொல்ல நேரம் எடுத்துக்கல. ஏன்னா அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அடுத்த நேரம் ஒரு முனம் வந்துடும். அதனால அதல்ல எனக்கு இந்த விளையாட்டு மீது இங்க சொன்னார் நம்முடைய சுரேஷ் அவர்கள் சொல்லுகிற பொழுது நாங்க இந்த கபடிக்கு ஆள் வருவாங்களா வரமாட்டாங்களா என்ற ஒரு ஐயரவு என் மனதிலே இருந்தது. ஆனால் இருந்தாலும் சில நண்பர்கள் முன்னென்று வந்து சொன்னதால் அதை நான் நடத்தினேன். ஆனால் நான் எண்ணதை விட இன்றைக்கு ஆண் குழுக்கள் 16 பெண் வீராங்கனைகள் 2 குழுக்களாக 16 குழுக்கள் கலந்து கொண்டது என்று சொன்னார். நான் சுரேஷ் சொல்றேன், இது போன்ற ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகிற தமிழனுடைய பண்பாட்டு விழாவாக இருக்கிற இந்த பொங்கல் தினத்தில் நாங்கள் ஆண்டாண்டு இதை நாங்கள் கொண்டாடுவோம், ஆண்டாண்டு இந்த போட்டி வைப்புன்னு சொல்லி பாருங்க. அடுத்த வருஷம் பார்த்தா 50 டீம் உங்ககிட்ட உங்களுக்கு கொடுப்பேன். காரணம் என்ன என்று சொன்னா, நான் சொன்னதை போல தமிழனுடைய பண்பாட்டு விழா என்பது பொங்கல் விழா, தமிழர் திருநாள் என்று சொல்லுகிற இந்த காலகட்டத்தில் விளையாட்டுக்கே வித்துட்டது எதுன்னு சொன்னாக்கா, ஒரு காலத்தில் கபடி என்று சொன்னால் அந்த காலத்தில் சடுகுடுன்னு பேர். இது கீழே கிராமத்துல இருந்து உற்பத்தி வந்து மேல வந்தது இது வரைக்கும். ஏன்னா தமிழ் ஒருத்தர் என்ன விளையாட்டு தெரியும்னு கேட்டீங்கன்னா, எனக்கு சடுகுடு தான் தெரியும் தான் சொல்லுவார்கள். ஏன்னா அங்கதான் முதல்ல. அப்புறம் சடுகுடுக்கு பின்னால் தான் அப்புறம் வாலிபால் வந்தது, வாலிபாலுக்கு அடுத்துதான் ஃபுட்பால் வந்தது. இப்போ ஒரு மேகமா இருக்கு. இதுக்கு பேர் அந்த காலத்துல கிராமத்துல போட்டி புள்ளுன்னு பேரு, அது இப்ப கிரிக்கெட்டு மாறி போயிருக்குது. இதுதான் அடிப்படை நடந்தது. ஆனா அந்த கிரிக்கெட்டுக்கு அவ்வளவு கிரேஸ் உண்டு. இது இப்ப அப்ப அப்படி கிடையாது, இதுதான் கிரேஸ் அதிகம். அதனால எனக்கு ஒரு ஈர்ப்பு உண்டு. என்ன ஈர்ப்புனா தான் சொல்லி இருந்தேன் நான் சுரேஷ் கிட்ட. எனக்கு பைக்கு பிடிச்சாலே ஒரே பதட்டமா இருக்கும். சொல்லிருக்காங்க, எனக்கு சினிமா விட நடிப்பை விட எனக்கு ஒரு கபடி இருக்கு. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு கபடி தான் விளையாட்டை விட கபடியில தான் ஒரு ஆக்ரோஷமும் ஒரு வேகமும் ஒரு பலமும் ஒரு தன்னம்பிக்கையும் தேவைப்படும். இங்க இருக்கிற ஒவ்வொரு பிளேயருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நீங்க இன்னும் நிறைய விளையாட்டு பெரிய கூப்பிட்டதுக்காக ரொம்ப நன்றி சுரேஷ். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடத்தணும். கூப்பிடுங்க, நான் கண்டிப்பா வரேன்.